ஸோ உங்களில் ஒருத்தர் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. ஓகே, அண்ட் இந்த இமெயிலை நான் படித்து என்னென்ன தப்பெல்லாம் இவர் பண்ணுறாரு அப்படின்னு இந்த இமெயில் அனலைஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த இமெயிலில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த சக்ஸஸ் ஸ்டோரி ஏன் நடந்துச்சு, ஏன் அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை, எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு வர இமெயில்ஸில் பாதி இமெயில் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் இவருக்காக மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்காகவும் தான். பிகாஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே டூ திஸ் மிஸ்டேக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இமெயில் படிக்க ஆரம்பிப்போம். என் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் மெம்பர்ஷிப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங்ஸ், கோர்சஸ், வீடியோஸ், ஸோ மச் குட் ஸ்டஃப், அதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே மெம்பர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இமெயில் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஓகே மை நேம், அவர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பராக இருக்கார் அண்ட் அவர் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. என்னை பற்றி சொல்லணும்னா, ஐ எம் லோ கான்ஃபிடென்ட், ஐ எம் இம்மெச்சூர் அண்ட் எனக்கு ஒழுங்காக பேச தெரியாத ஒரு பர்சன். பட் அது போக ஐ எம் எ சினி ஃப்ரீக். ஓகே, நான் 2024 காலேஜ் முடிச்சு 1 இயர் அப்புறம் தான் ரெஃபரல் மூலமாக ஜாப் கிடைச்சது ஃபார் இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப்லாம் நல்லா முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் இப்போது நியூ ஜாப் ஸ்விட்ச் பண்ண போகிறேன். பட் என்னோட கரியர் அண்ட் ஃபைனான்ஷியல் க்ரோத் ரொம்ப புவராக இருக்குது ப்ரோ. ஸோ எடுத்த உடனே லோ கான்ஃபிடென்ட், இம்மெச்சூர், காண்ட் ஆர்டிகுலேட் அண்ட் 1 இயர் வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரெஃபரல் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறமா ஜாப் கிடச்சிருக்கு. பட் ஸ்டில் கரியர் அண்ட் ஃபைனான்ஷியல் க்ரோத் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அது போக லைஃப் போகிற வரைக்கும் நல்ல பேரண்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கேரக்டர் ரிலேட்டடாக அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் என்னால் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன் பட் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது ப்ரோ. மேனிஃபெஸ்டேஷன் பற்றி 10th படிக்கும் போதுலேருந்தே தெரியும். சம்டைம்ஸ் சில விஷயங்களுக்கு நடக்குது, பட் சம்டைம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது. எக்ஸாம்பிள், நான் வந்து மேக்ஸில் ரொம்ப வீக், பட் நான் வந்து மேக்ஸில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக என்னால் மாற முடியல. அண்ட் லவ் அண்ட் அதர் கேர்ள்ஸ், அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சுத்தம் ப்ரோ. 10th படிக்கும் போது ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணா, பட் கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட லவ் சொல்ல முடியல. அவங்க கிட்ட லவ் சொல்ல போனாலும் வேற ப்ராப்ளம்ஸ் வருது. எல்லாரும் சொல்லுவாங்க உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு ஆனால் யூட்டிலைஸ் பண்ண தெரியலன்னு சொல்றாங்க. அதை எப்படி எனக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஐ ஹாவ் பின் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் ஸ்டில் டுடே. இப்பவும் திட்டு வாங்க தான் செய்கிறேன். அதுக்காக ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது அகெயின் ஐ ரிப்பீட் த சேம் மிஸ்டேக்ஸ். அண்ட் ரீசெண்டாக அவங்க வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோல் மேக் பண்ணேன். மாதத்துக்கே எனக்கு 40,000 rupees என் கையில் இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இன்டென்ஷன் வச்சேன். அண்ட் எப்படியோ ஏதோ தெரில, எனக்கு வந்து 40,000 rupees ஒரு கிரெடிட் கார்டு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஹி மேனிஃபெஸ்டட் 40,000 இன் கிரெடிட். ஓகே, நாட் இன் ஆக்சுவல் கேஷ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸோ மச். யா, ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுதான் இவரோட ஸ்டோரி. ஸோ முதல்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, என் வீடியோஸ் நீங்கள் நிறைய நாள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா யூ வில் கிளியர்லி நோ வாட் மிஸ்டேக்ஸ் ஹி இஸ் மேக்கிங். ஐ ஆம் லோ கான்ஃபிடென்ட், ஐ ஆம் இம்மெச்சூர், ஐ காண்ட் ஆர்டிகுலேட். யார் சொன்னா? எதை வச்சு யூ ஆர் டிசைடிங்? யூ ஆர் டிசைடிங் நான் லோ கான்ஃபிடென்ட், நான் இம்மெச்சூர், காண்ட் ஆர்டிகுலேட். அப்போ திஸ் இஸ் ஹிஸ் செல்ஃப் கான்செப்ட். இதுதான் ஒரு செல்ஃப் கான்செப்ட். நான் செல்ஃப் கான்செப்ட் நிறைய தடவை பேசியிருக்கேன். செல்ஃப் கான்செப்ட் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் என்டையர் ரியாலிட்டி. உங்கள் செல்ஃப் கான்செப்ட் இருந்தால் தான் எல்லாமே ஒரிஜினேட் ஆகும். எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ், பீப்புள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிச்சுவேஷன்ஸ், இவெண்ட்ஸ். அண்ட் 1 இயர் ரெஃபரல் வெயிட் பண்ணி ஜாப் கிடைச்சது. பட் ஸ்டில் கரியர் அண்ட் ஃபைனான்ஷியல் க்ரோத் ரொம்ப போராக இருக்கு. இதுவுமே யார் டிசைட் பண்ணோம்? ஹூ டிசைடட் தட் யுவர் கரியர் அண்ட் ஃபைனான்ஷியல் க்ரோத் இஸ் புவர்? அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் சில டைம் ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது பாதிக்கு மேலே எனக்கு வர இமெயில்ஸில் இது ஒன்று சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டேஷன் வந்து சின்ன பொருட்கள்லாம் ஒர்க் ஆகுது ப்ரோ, பெரிய விஷயத்தில் ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ட்டு. இன்ஃபினைட்டை பொறுத்த வரைக்கும் காட் இஸ் இன்ஃபினிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எல்லாமே ஒன்று தான். அதுக்கு சின்னது பெருசுலாம் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. நம்ம தான் as மனுஷங்க, நம்ம தான் as humans we are differentiating. ஓகே, இது சின்னது, இது பெருசு, நம்ம தான் இங்கே டிஃபரன்ஷியேஷன் கொடுக்குறோம், நம்ம தான் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அசைன் பண்ணுறோம். ஓகே, மேக்ஸ் வந்து நான் ரொம்ப வீக்காக இருந்திருக்கேன், பட் என்னால் மாற்றிக்க முடியல. ஐ எம் லோ கான்ஃபிடென்ட், ஐ எம் இம்மெச்சூர், ஐ எம் ஆர்டிகுலேட், ஐ காண்ட் ஆர்டிகுலேட்னு செல்ஃப் கான்செப்ட் இருக்கிறவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் செல்ஃப் கான்செப்டில் வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஓகே, ஐ கான் சேஞ்ச் இதை சொல்கிறாரு. நான் வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் என் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியல அப்படின்றாரு. ஸோ ஐ கான் சேஞ்ச் அப்படின்னு செல்ஃப் கான்செப்ட் இருக்குன்னா நீங்கள் எதுலையுமே மாற முடியாது, எந்த விஷயத்துல மாற முடியாது. அது மேக்ஸ்ன்னு கிடையாது, இட் கேன் பி எனி திங். கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியல இஸ் சேயிங். ஸோ இஃப் ஐ கான் சேஞ்ச், ஐ காண்ட் சேஞ்ச்
அப்படின்றது வந்து செல்ஃப் கான்செப்டா இருக்குன்ற பட்சத்துல வேற எதுவுமே எந்த பிஹேவியர் சேஞ்சுமே உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எப்படி முடியும்? பிகாஸ் நீங்க உங்களை டிஃபைன் பண்ணிக்கிறது ஐ கான் சேஞ்சுன்றது தான். நெக்ஸ்ட், நிறைய பேர் வந்து டேலண்ட் இருக்குன்னு சொல்றாங்க, பட் யூட்டிலைஸ் பண்ண தெரியல, அதை நான் எப்படி எடுத்துக்கிறது தெரியல அப்படின்றாரு. ஓகே, 3D ரியாலிட்டி வந்து இது சொல்லுது உனக்கு டேலண்ட் இருக்கு பட் யூட்டிலைஸ் பண்ண தெரியலன்ட்டு. ஸோ இது நீங்க உண்மை நம்புறீங்களா? யூ அக்செப்ட் இட். ஓகே, எப்படி எடுத்துக்கிறது தெரியல அப்படின்னு இவர் கேட்கிறாரு. எப்படி எடுக்க தெரியலன்னா அதே போல எதுக்கு எடுத்துக்கணும்? நம்ம டிசைட் பண்றது தான் எல்லாமே. ஸோ வெளியில ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நிறைய பேர் வந்து உனக்கு இப்படி இருக்கு உனக்கு அப்படி சொல்றாங்கன்னா, why should we accept it? The 3D world is dead. It's an illusion. Why should we accept it? நம்ம யாரும் நம்ம டிசைட் பண்றதை தாண்டி மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக வந்து அதை கன்ஃபியூஸ் ஆகுறீங்கனாலே யூ டோன்ட் கெட் டு டிசைட் தான் அர்த்தம். ஓகே, நான் குண்டா இருக்கிற பட்சம், நான் வந்து 105 கிலோ இருக்கிற பட்சத்துல எல்லாரும் வந்து என்னடா இவ்வளவு குண்டாயிட்டேன், என்னடா இவ்வளவு அசிங்கமாயிட்டேன்னு கேட்கும்போது நான் அதை பெருசா எடுத்துக்கல. நீ யாரா சொல்றதுக்குமா? நான் பெருசா எடுத்துக்கல. பிகாஸ் நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஐ ஆல்ரெடி செட் தி இன்டென்ஷன். ஓகே, பிசிக்கல் ரியாலிட்டியில வந்து என் பாடி சேஞ்சஸ் வரலன்றதுக்காக உள்ளுக்குள்ள வந்து நான் ஸ்லிம்மா ஃபிட்டா இல்லைன்னு ஆயிடாது. I keep repeating the same mistakes again and again. இதையும் யார் டிசைட் பண்றா? Who is deciding this? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we need to change the self concept. அதையும் தாண்டி முதல்ல இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். எங்க இருந்து நீங்க உங்க உண்மைகளை எடுத்துக்கிறீங்க? ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு லோ கான்ஃபிடன்ஸ், நான் வந்து இம்மெச்சூர், என்னால வந்து சரியா பேச முடியாது, ஏன் யார் டிசைட் பண்ணா இதை? அப்போ இவங்க வந்து 3D ரியாலிட்டியை பாக்குறாங்க. ஓகே, தே ஆர் சீயிங் தேர் லைஃப். ஓகே, நான் என் லைஃப்ல பார்த்துருக்கேன், என் பாஸ்ட்ல வந்து நான் கான்ஃபிடென்ட்டாவே இருந்தது இல்லை, என்னால் பேசவே முடிய மாட்டேங்குது. இது எல்லாமே 3D ரியாலிட்டியோட கனெக்டே இருக்குது. ஓகே, உள்ளுக்குள்ள இல்லை, என்னால் பேச முடியல, கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியல, நான் திருப்பி சேம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபைனான்ஷியல் க்ரோத் ரொம்ப புவராக இருக்கு. இது எல்லாமே 3D ரியாலிட்டியில் அது காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து திருப்பி இவங்க வந்து இதுதான் உண்மைன்ட்டு தே ஆர் பேசிங் இட். ஸோ பேஸ்ட் ஆன் 3D. ஓகேவா? இது வந்து அவங்க இன்டர்னல் ஐடென்டிட்டில அவங்க டிசைட் பண்ணல. பிகாஸ் எப்பவுமே எது உண்மைன்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணும் போது எனக்குள்ள நான் எது உண்மைன்னு சொல்லிக்கிறேன்னு தான் நான் பார்ப்பேன். வெளியில என்ன நடக்குதுன்றது எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் உண்மை கிடையாது. ஓகே, இட் இஸ் அ டெட் வேர்ல்ட், இட்ஸ் an illusion. There's no point in deciding this is the truth. ஓகே, கரியர் அண்ட் ஃபைனான்ஷியல் க்ரோத் ரொம்ப புவரா இருக்கு, அதை எதை வச்சு டிசைட் பண்றீங்க? நீங்க டிசைட் பண்றீங்களா, இல்ல வெளியில இருந்து பார்த்துட்டு ஓகே அதை வந்து உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்ப நீங்க பவரை வந்து வெளில தானே கொடுத்துக்கிறீங்க, நீங்க உங்க பவரை நீங்க யூட்டிலைஸ் பண்ணலையே. ஸோ இப்போ என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கணும்னா அஃப்கோர்ஸ் வந்து இமெயில் அனுப்பிச்சுதான் ஆகணும். பட் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்ட அப்புறம் யூ ஹாவ் டு சேஞ்ச். ஓகே, நான் எப்பவுமே வாயால சொல்ல மாட்டேன் என்னோட கரியர் ரொம்ப புவரா போகுது, ஐ எம் இம்மெச்சூர், ஐ எம் லோ கான்ஃபிடென்ட், ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு நானே என் வாயால எப்பவுமே ஒரு தடவை கூட நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி வெளில நடந்திருந்தாலுமே சரி, 100 பேர் வந்து என்கிட்ட நீ இம்மெச்சூரா நடந்துக்கிறேன்னு சொன்னா கூட ஐ எம் மெச்சூர், ஐ எம் 200% மெச்சூர். ஓகே, அதுக்காக வந்து நான் கிரிட்டிசிசமே ஏற்றுக்க மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே, இஃப் தே ஆர் சேயிங் ஐ அம் இம்மெச்சூர், why should I accept it? அவங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகே ஐ அம் இம்மெச்சூர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிற அடுத்த தருணம் ஐ அம் டிஃபைனிங் as my identity. ஓகே, so if you are letting 3D reality to define who you are, then you will forever be 3D reality's servant. இந்த உலகம் உங்களை டிசைட் பண்ணிட்டோம், ஓகே நீ இப்படிதான் அப்படின்னு இந்த உலகம் உங்களை டிசைட் பண்ணமே தவிர நீங்க யாருன்னு நீங்க டிசைட் பண்ண மாட்டீங்க கடைசி வரைக்கும். அதுதான் எங்க பிரச்சனையே. ஸோ ட்ரூத் எங்கேருந்து எடுத்துக்கிறீங்க? 4Dல இருந்தா, இல்லை 3Dல இருந்தா, ஆர் ஐடென்டிட்டில இருந்தா, ஆர் பிசிக்கல் ரியாலிட்டியில இருந்தா? ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து உங்களோட ட்ரூத், உங்களோட டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் கடைசி வரைக்கும் வந்து இந்த சுச்சுவேஷன் மாற போகிறது கிடையாது. பட் உங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஓகே நான் எது ட்ரூத் நான் டிசைட் பண்ணுறேன், ஐ வில் டிசைட் இட் அப்படின்ட்டு யூ பேஸ் த ட்ரூத் ஆன் யோர் செல்ஃப். பிகாஸ் இன்டர்னல் இஸ் த காஸ், எக்ஸ்டர்னல் இஸ் த எஃபெக்ட். உள்ளுக்குள்ளே சேஞ்ச் பண்ணால் வெளியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகியே ஆகணும், அதுதான் லா. அதை தாண்டி இந்த லாவும் கிடையாது. ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் சம்டைம்ஸ் பட் இட் டசன்ட் ஒர்க் அதர் டைம். சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆக மாட்டேன். பிகாஸ் எப்படி ஒர்க் ஆகும்? செல்ஃப் கான்செப்ட் சரியா இல்லாத பட்சத்தில், உங்கள் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் சரியா இல்லாத பட்சத்தில், பாஸ் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பிரச்சனை திருப்பி கொண்டு வந்து அதே ஸ்டோரியை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் வில் ஆல்வேஸ் பி இன்கம்ப்ளீட். அண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இந்த இமெயில் நிறைய தடவை வருது என்னன்னா, manifestation works sometimes, manifestation doesn't work sometimes. Manifestation works all the time, 24 hours a day, 7 days a week, 365 days a year. எல்லா நாளுமே ஒரு மைக்ரோ செகண்டுக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது, அதுதான் இங்க உண்மை. உங்களுக்கு நிறைய பில் வருது, உங்களுக்கு நிறைய கடன் வருது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாட்டேங்குது, உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நீங்க வேலை கிடைக்காம இருக்கிறத நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலன்னு ஆகாது. யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் த ராங் திங்ஸ். உங்க மேனிஃபெஸ்டேஷன் பவரை, உங்க மேனிஃபெஸ்டேஷன் அபிலிட்டியை எப்பவுமே உங்களால க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்க இறந்த அப்புறம் க்ளோஸ் ஆயிடும். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் யூ ஆர் லிட்டரலி கிரியேட்டிங் யுவர் ரியாலிட்டி எவ்ரி சிங்கிள் செகண்ட். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆக மாட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, சில டைம் மட்டும்தான் நான் எனக்கு ஏற்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் தான் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. ஸோ நோ ஹவு ரியாலிட்டி ஒர்க்ஸ். ஓகே, இப்போ நான் கிரிக்கெட் ஆடணும், நான் கபடி ஆடணும், நான் வந்து ஹாக்கி ஆடணும், நான் வந்து டென்னிஸ் ஆடணும், பேட்மிண்டன், என்ன ஸ்போர்ட்ஸ் நான் ஆடணும்னாலுமே ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு லேர்ன் த ரூல்ஸ். Similarly, I have to learn how reality works, the mechanics behind it. ரியாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாம கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. எவ்ரி வேர்ட் யூ ஸ்பீக் இஸ் அன் அஃபர்மேஷன். ஒரு வார்த்தையுமே, நான் ஒரு ஃபெயிலியர் இப்போ நான் சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு அஃபர்மேஷனா இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஒரு வேர்டுமே நான் வந்து வெளியில போடுறது, இட் ஹேஸ் டு ரிஃப்ளெக்ட் பேக். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட இந்த இமெயில் அனுப்பிச்சிருக்கீங்க, தட்ஸ் ஃபைன், பிகாஸ் யூ வாண்ட் டு ஆஸ்க் த கொஸ்டின், தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் டெய்லி என்ன கதை, என்ன ஸ்டோரி உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு? நான் லோ கான்ஃபிடென்ட், ஐ எம் இமெச்சூர், எனக்கு ஆர்டிகுலேட் பண்ணி வரது, எனக்கு பேசவே வர மாட்டேங்குது, நான் ஒரே மிஸ்டேக்கை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்டோரியை எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க? 3 ரியாலிட்டியை பேஸ் பண்ணி சொல்றீங்க. 3 ரியாலிட்டி செத்து போச்சு. அப்ப செத்து போன உலகத்துக்கு நீங்க திருப்பி உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களால. ஃபைனான்ஷியல் க்ரோத் புவரா இருக்கு, கரியர் க்ரோத் புவரா இருக்கு, என்ன பண்ணலாம்? புவரா இருக்குன்னு யார் டிசைட் பண்ணலாம்? புவரா இருக்குன்னு யார் டிசைட் பண்ணலாம்? இல்ல ப்ரோ, என் பாஸ்ட்ல வந்து பாருங்க ப்ரோ, நான் வந்து 1 வருஷம் வெயிட் பண்ணேன், அப்புறம் ரெஃபரல் மூலமாலாம் ஜாப் கிடைச்சது. ஓகே, பாஸ்ட், இதுதான் பாஸ்ட்னா, த பாஸ்ட் டசன்ட் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட். பாஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகல. ஆல்ரெடி இது நிறைய வீடியோஸ் நான் பேசிட்டேன். யூ கான்ட் டச் த பாஸ்ட், யூ கான்ட் கோ டு த பாஸ்ட், த பாஸ்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட். எப்பவுமே த ஒன்லி திங் தட் எக்ஸிஸ்ட் இஸ் த பிரசன்ட் நவ் மூமெண்ட். இந்த நவ் மூமெண்ட்ல நீங்க யாரும் உங்களை நீங்க சொல்லிக்கிறீங்க, இந்த நவ் மூமெண்ட்ல உங்க பாஸ்ட் எது நீங்க சொல்லிக்கிறீங்க, தட்ஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். இதை யூ கேன் சேஞ்ச் இட், யூ கேன் சேஞ்ச் திஸ் பாஸ்ட். 1 year வெயிட் பண்ண, இல்ல எனக்கு ஆஃபர் லெட்டரா வந்துகிட்டே இருந்தது, நான் தான் வேலைக்கு போல, ஐ எம் சோ வேல்யூபிள். சரி, உங்க கரியர் குரூப் சரியா இல்லைன்னு சொல்றீங்க, உங்க செல்ஃப் கான்செப்ட்ல ஐ எம் சோ வேல்யூபிள், ஐ ஆம் த பிரைஸ். எல்லா கம்பெனியும் என்கிட்ட வராங்க, ஐ எம் சோ வேல்யூபிள், ஐ எம் சோ ஸ்கில்ட், நான் இல்லாம எந்த கம்பெனியும் ஓடாது. நான் ஒரு கம்பெனிக்கு நான் இருக்கேன்னா நான் தான் இருக்கிறது க்ரூஷியல் ஆசெட், ஐ எம் க்ரூஷியல் ஆசெட். இந்த மாதிரி செல்ஃப் கான்செப்ட் விஷயங்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்க செல்ஃப் கான்செப்ட்ல இருக்கா? கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து இந்த 3 விஷயம் வந்து செல்ஃப் கான்செப்ட் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன், இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக. பிகாஸ் இஃப் யூ சே மை ஃபைனான்ஷியல் growth இஸ் புவர், மை கரியர் growth இஸ் புவர், அப்போ நீங்க வந்து உங்களை ஸ்கில்டு நினைக்கல, நீங்க வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு அசெட்னு நினைக்கல, அதுக்கு ஆப்போசிட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன் சைட் கான்ட் ஈவன் ப்ரப்போஸ். 10th ஸ்டாண்டர்ட் லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் நான் என்னால ப்ரப்போஸ் கூட பண்ண முடியல. செல்ஃப் லோ கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்செப்ட் வச்சுட்டு இருக்கும் போது ப்ரப்போஸ் பண்ண எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? முடியாது. ஸோ ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ எம் எ கிங். நான் யார்கிட்ட பேசினாலும் அவங்க என்கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணி திருப்பி பேசுவாங்க, நான் யார்கிட்ட பேசினாலும் நான் என்னோட கான்ஃபிடன்ஸ் பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு செகண்ட், ஒரு மினிட் திருப்பி 4 ஃப்ளோர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? டு யூ ஹைப் யுவர் செல்ஃப் அப்? உங்களோட ஹைப் மேனா நீங்க இருக்கீங்களா? நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப ஈஸி. தளபதி படம், தலை படம், சூப்பர் ஸ்டார் படம், உலகநாயகன் படம், இவங்களுக்குலாம் வந்து கத்துவோம், தலைவரே கத்துவோம். ஆனா நம்மளுக்கே நம்ம வந்து ஹைப் பண்ணிக்க மாட்டோம். வெளியில இருக்கவனுக்கு நம்ம புகழ்ந்து தள்ளுவோம், பட் நம்மளே நம்ம புகழ்ந்துக்க மாட்டோம். அவங்களாம் வந்துட்டு அவங்க பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்காங்கன்னு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. We don't know. What we are seeing is a persona that they portray in the screens. அவ்வளவுதான். அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்க எவ்வளோ கெட்டவங்களா இருக்காங்க, எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, ரெண்டுமே நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம வந்து அவங்களுக்கு புகழ்ந்து தள்ளுவோம். அவங்கள புகழ்ந்து தள்ளுற இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள், செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், இவங்கள புகழ்ற அபிலிட்டியை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டோம்னா இங்க பிரச்சனையே கிடையாது. பட் கொடுத்துக்க மாட்டோம். பிகாஸ் we always need a god, we always need a hero to look up to, we'll always be a fan. ஃபேனா இருக்கணும்ல, நம்ம ஃபேன். அவங்களோட நம்ம தாழ்ந்தவங்களா தான் நம்ம எப்பவுமே இருக்கணும்.
வி கான் ஈக்குவலைஸ். அவனும் நானும் ஈக்குவலி நம்ம சொல்லிக்க மாட்டோம். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லெட்டிங் த பாஸ்ட் டிஃபைன் யூ. பாஸ்ட் அந்த விஷயத்தை வச்சு ஓகே இப்போ நான் யாருன்றதை பாஸ்ட் வச்சு டிஃபைன் பண்ணுறது மாதிரி நிறுத்துங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் எவ்ரி திங். இப்போ நீங்கள் இந்த இமெயில் ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை நீங்களே செல்ஃப் டிப்ரிஷியேட் பண்ணி தான் இங்கே அமைச்சிருக்கீங்க. இது எல்லாமே யூர் டிசைடிங். இட்ஸ் நாட் த ட்ரூத். யூ ஆர் டிசைடிங் இட் ஆஸ் த ட்ரூத். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஐ ஆம் புவர், ஐ ஆம் இம்மெச்சூர், ஐ ஆம் லோ கான்ஃபிடென்ட் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னாவே அது நீங்கள் டிசைட் பண்ணுறது, நீங்கள் தான் அது உண்மை நீங்கிட்ட சொல்றீங்க. இது வந்து ஆக்சுவல் உண்மை கிடையாது. யூ கேன் சேஞ்ச் ஃப்ரம் லோ கான்ஃபிடன்ஸ் டு கான்ஃபிடன்ஸ் இன் 1 second, just 1 second. ஐ ஆம் கான்ஃபிடென்ட்னு சொன்ன உடனே எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த என்னோட அவேர்னஸ் இருக்கிற 8 பில்லியன் பீப்புள் they have started moving to confirm my fact. நான் ஐ ஆம் கான்ஃபிடென்ட் சொன்ன உடனே அது உண்மை ஆயிடுச்சு. திரும்பி அடுத்த தடவை ஐ ஆம் கான்ஃபிடென்ட்டா, நான் கான்ஃபிடென்ட்லாம் இல்லைங்க அப்படின்னு நீங்க டிசைட் பண்றதுனால தான் யூ கான்ட்ரடிக்ட் யுவர் செல்ஃப். அஃப்கோர்ஸ் அது வந்து இட் வில் ஸ்டாப். ஸோ அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்க உங்களுக்கு கான்ட்ரடிக்ட் பண்ணிக்காத வரைக்கும் ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் மெச்சூர், ஐ கேன் கம்யூனிகேட் ஈஸிலி, ஐ கேன் ஆர்டிகுலேட் ஈஸிலி. என்னோட ஆர்டிகுலேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பார்த்துட்டு எல்லாரும் வியக்கிறாங்க. தே வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் மீ. என்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் கிளாஸஸ் நடத்துறீங்களா, நான் உங்ககிட்ட வந்து கற்றுக்க முடியாம வந்து என்கிட்ட கெஞ்சுறாங்க. ஐ கேன் சே இட் அபவுட் மை செல்ஃப். என்னால் நான் என்னை பற்றி அப்படி சொல்லிக்க முடியும். அப்படி சொன்ன உடனே அது உண்மை ஆயிடுது. ஸோ அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த சொன்ன விஷயத்தை நான் கான்ட்ரடிக்ட் பண்ணாமல் இருக்கேன்ற பட்சத்தில் நத்திங் வில் ஃபெயில். எதுவுமே ஃபெயிலியருக்கு இடமே கிடையாது, நானே என்னை கான்ட்ரடிக்ட் பண்ணிக்காத வரைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ மோசமாக உங்கள் செல்ஃப் கான்செப்ட் இருக்குது, உங்களோட இன்டர்னல் ஐடென்டிட்டி இருக்குன்ற பட்சத்தில் யூ நீட் டு ஸ்டார்ட் சேஞ்சிங். வாட்ச் ஆல் மை வீடியோஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். எல்லா வீடியோஸுமே பாருங்கள். பார்த்துட்டு யூ வில் ஸ்டார்ட் சேஞ்சிங் யுவர் செல்ஃப். ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் கண்டிப்பாக ஒருத்தன் வருவான், உங்கள் ஈகோ கண்டிப்பாக வருவான். ஓகே, உங்கள் ஈகோக்கு இது பிடிக்காது, உங்கள் ஈகோக்கு நீங்கள் மாறுறது பிடிக்காது. ஓகே, பிகாஸ் இவ்வளோ நாளாக நீங்கள் எதை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, நான் லோ கான்ஃபிடென்ட், நான் இம்மெச்சூர்ன்ற விஷயத்தை நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் நான் மெச்சூர், ஐ எம் கான்ஃபிடென்ட் ஒரு ஐடென்டிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது என்னடா இவன் மாறிக்கிட்டு இருக்கான், இது நம்ம நார்மலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி பின்னாடி தள்ள பார்க்கும். ஓகே, அண்ட் இப்போ வந்து நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஐ எம் மெச்சூர்ட், ஐ எம் கான்ஃபிடென்ட் சொன்ன அப்புறம் உடனே நீங்கள் வந்து 100 பேர்கிட்ட பேசிட முடியும், ஸ்டேஜில் ஏறி பேசிட முடியும். அப்படி பேச முடியலன்னா நான் கான்ஃபிடென்ட் கிடையாது, ஐ எம் இம்மெச்சூர் கிடையாதுன்னு சொல்கிறத முதல்ல நிறுத்தணும். 3D நம்மளோட ஆக்ஷன், நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே 3D ரியாலிட்டியில தான் எடுக்கிறோம். ஃபிசிக்கல் ரியாலிட்டி, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ரியாலிட்டி தான் நம்ம எடுக்கிறோம். ஆக்ஷன்ஸுமே இட் இஸ் கனெக்டட் டு திஸ் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போய் என்னால் வந்து 100 பேர்கிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல, ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு பொண்ணு கிட்ட என்னால் பேச முடியலன்றதுக்காக வெளியில நடக்கிற விஷயத்தை வச்சு நான் உள்ளுக்குள்ள நான் வந்து பாத்தியா நான் வந்து என்னால் பேச முடியல, அப்போ நான் வந்து லோ கான்ஃபிடென்ட் யாரையும் டிசைட் பண்றேன், நீங்க பண்றீங்க. ஸோ ஸ்டாப் பேசிங் யுவர் ட்ரூத்ஸ் சீயிங் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. ஓகே, நீங்க வந்து ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ எம் மெச்சூர், ஐ கேன் கம்யூனிகேட் ஈஸிலி, என்னோட ஃபைனான்ஷியல் growth சூப்பரா இருக்கு, என் கரியர் growth சூப்பரா இருக்கு, ஐ எம் சோ வேல்யூபிள், ஐ எம் அன் வேல்யூபிள் அசெட் டு கம்பெனிஸ், கம்பெனிஸ் ஃபைண்ட் மீ, ஐ டோன்ட் ஃபைண்ட் கம்பெனிஸ். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை திருப்பி சொல்லி உங்க இமேஜினேஷன் கரெக்டாக யூஸ் பண்றீங்கன்ற பட்சத்தில், அதுலேயே நீங்க சஸ்டென்டாக கன்சிஸ்டண்டா இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற ஆக்ஷன்ஸும் மாறும். அப்படியே ஆக்ஷன்ஸ் மாறலே நிதிஷ் அப்படின்னு சொல்றீங்கன்னா தென் யூ ஆர் ஸ்டில் வெயிட்டிங், யூ ஆர் நாட் இன் ரைட் ஐடென்டிட்டி. கரெக்டான ஐடென்டிட்டியில் இருக்கிறவன் அவன் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் நேச்சுரலாக வரும். இந்த இமெயில நீங்க சொல்றீங்க நான் கன்சிஸ்டன்டா இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஓ, உங்க பாஸ்ட் வச்சு நீங்க சொல்றீங்க. ஓகே, பாஸ்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட். பாஸ்ட் நீங்க இப்போ என்ன என்னோட பாஸ்ட்னு சொல்றீங்களோ அதுதான் உண்மை. அப்போ நீங்க ஆல்ரெடி நடந்த விஷயத்த வந்து உண்மையை எடுத்துக்கிட்டு அதை தான் வந்து உங்களோட லைஃப் ஆந்தமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐ எம் நாட் கன்சிஸ்டன்ட், எதை வச்சு ஐ எம் நாட் கன்சிஸ்டன்ட் சொல்றீங்க? யூ கேன் சேஞ்ச் யுவர் பாஸ்ட், யூ கேன் யூஸ் யுவர் மைண்ட், யூ கேன் சேஞ்ச் யுவர் பாஸ்ட், யூ கேன் ஆல்வேஸ் see yourself ஐ ஆம் கன்சிஸ்டன்ட். ஒரு நாளும் தூங்க போகும்போது என் நாள் எப்படி போச்சுன்ட்டு நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, காலையில் நான் இது பண்ணலன்னு சொன்ன பார்த்து இதை நான் பண்ணல, ஏன் நான் பண்ணல, நான் பண்ணிட்டேனே, நான் பண்ற ஆள் தான், நான் கன்சிஸ்டண்டா இருக்கிற ஆள் தான், அந்த ஐடென்டிட்டியோட தூங்க போங்க. நம்ம உள்ளுக்குள்ள இருந்து உண்மைகள் எடுத்துக்கிறதுக்கு பதில் நம்மளோட பாஸ்ட்டை பார்த்தோம், நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தோம், நம்ம உண்மைகள் எடுத்துக்கிறதுனால தான் நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அண்ட் now let's talk about the 40,000 credit. ஓகே, ஸோ அவர் ஒரு சின்ன கோல் செட் பண்ணியிருக்காரு. அவர் இமெயிலில் அவர் சொல்ற வார்த்தை, நான் ஒரு சின்ன கோல் செட் பண்ணியிருக்கேன், 40,000 rupees என் மாதம் கையில் நிற்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து 40,000 rupees கிரெடிட்டாக மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறார். Why didn't it actually manifest as cash? Because he has said என்னோட கரியர் அண்ட் ஃபைனான்ஷியல் growth புவராக இருக்கு,
ஃபைனான்ஷியல் growth போரா இருக்கவனுக்கு எப்படிங்க 40,000 rupees கேஷா வரும்? ஸோ கிரெடிட்டா வந்துச்சு. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஓகே, பட் ஸ்டில் ஹி வாஸ் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட். ஏன் அவரால் இதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சது? பிகாஸ் அவர் வார்த்தையை பாருங்க, சின்ன கோல், சின்னது பெருசு இந்த உலகத்துக்கு தெரியாது, இந்த யூனிவர்ஸ்க்கு தெரியாது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது, இந்த இன்ஃபினிட்டிக்கு தெரியாது, காடுக்கு தெரியாது. இவங்க யாருக்குமே இது வந்து சின்ன மைண்ட், இது வந்து சின்ன கோல், இது வந்து பெரிய கோல்னு தெரியாது. நம்ம தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதுவே வந்து நான் 40,000 4 லட்ச ரூபாய் என் கையில இருக்குன்னு சொன்னா அவரால் கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் ஏன் பண்ண முடியும்? பிகாஸ் அவரே அவருக்கு அந்த லிமிடேஷன் செட் பண்ணிக்கிறாரு. நீங்களே உங்களுக்கு உங்க லிமிடேஷன் செட் பண்ணிக்கிறீங்க. யூ ஆர் த ஒன் ஹூ செட்டிங் லிமிட்ஸ் ஆன் யுவர் செல்ஃப், நோபடி எல்ஸ். வேற யாருமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், 4 வருஷம் அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெளில வரானா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சராசரி பேக்கேஜ் வந்து 8 lakhs per annum. அப்போ நான் 8 lakhs per annum, 10 கிடைச்சா சூப்பர், 12 கிடைச்சா அது வந்து மிராக்கிள். இதெல்லாம் இந்த லிமிடேஷன்ல யார் செட் பண்றா? இட்ஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். இந்த லிமிடேஷன்லாம் யார் செட் பண்றா? ஓகே, அப்போ வந்து 4 வருஷம் படிச்சு முடிச்சவனுக்கு 20 lakhs per annum, 30 lakhs per annum ஜாப் இந்த உலகத்துல எவனுமே கிடைச்சதே கிடையாதா? அப்போ அவனுக்கு ரியாலிட்டி ட்ரூவா இருக்கிற பட்சம் உங்களுக்கு ஏன் ட்ரூவா இருக்க முடியாது? இல்ல ப்ரோ, அவன் வந்து சின்ன வயசுல தான் வந்து அவன் வந்து ஒரு ஜீனியஸ் ப்ரோ. அப்போ நீங்க ஜீனியஸ் கிடையாதா? இல்ல ப்ரோ, அவன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான் ப்ரோ, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான் ப்ரோ. அப்போ நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் போட்டாதான் வந்து உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அந்த லிமிடேஷன் யார் செட் பண்றா? அப்போ ஹார்ட் ஒர்க் போடாம குவாலிஃபிகேஷன் இல்லாம யாருமே ஒரு ஹையர் பொசிஷன் இருந்ததே இல்லையா? இங்க இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ், ஒரு பெரிய பெரிய கம்பெனில இருக்கிற மேனேஜர்ஸ் அண்ட் எனி பொசிஷன், இங்க எல்லா பொசிஷனுமே ஆக்சுவல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கவங்க தான் இங்க வேலையில இருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாத பீப்புள் யாருமே வந்து இங்க வேலையில இல்லை. எத்தனையோ பேரை நானே கேட்டிருக்கேன், இவனுக்கு எதுவுமே தெரியாது, இவன் எப்படி இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்தான்னு என்கிட்ட என் காதுகிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களால எப்படி முடியுது? அப்போ பிகாஸ் தேர் ஐடென்டிட்டி இஸ் கரெக்ட். they really think இந்த வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாத பீப்புள் பட் ஸ்டில் அவங்க ஹையர் பொசிஷன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் ஐ டிசர்வ் திஸ். இது எந்த வேற எவன் சொல்றது எனக்கு கவலை இல்லை, நீ தெரியாதுன்னு சொல்லிக்கோ, என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இங்க தாண்டா இருப்பேன். they have the audacity to give themselves what they want. அவங்களுக்கு வேணும்தான் அவங்க தெரியுது, அவங்க இதை எடுத்துக்கிறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இதை பண்றது இல்லை. எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, நான் இப்போ ஒரு டிகிரி தான் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், நான் வந்து மிடில் கிளாஸ் நான். ஸோ எனக்கு வந்து ஒரு 8 LPA ஜாப் கிடைச்சா நான் வந்து தேங்க்ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அதுக்கு மேலாம் எனக்கு கிடைக்காது. யார் இதை டிசைட் பண்ணுறா? யார் வந்து இது லிமிடேஷன் செட் பண்ணுறா? இன்னொரு எக்ஸாம்பிள், எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். யூ டிசைட் இட். இப்போ 30 வயசுல வந்து இப்போ எனக்கு வேற வந்து இந்த டிசீஸ்லாம் இருக்கு, இந்த டிசீஸ் வந்து இந்த டிசீஸ் இருக்கு, இந்த டிசீஸ் இருக்கிறதுனால யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது யார் சொன்னா? யூ டிசைட் இட். எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இஃப் யூ ஆர் அ உமன், நான் டிவோர்ஸான உமனை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா இந்த சமுதாயத்தில், இந்த சொசைட்டியில்? அதே டிசைட் பண்ணுறா, நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ப்ரோ எனக்கு கேப் இயர் வந்துருச்சு ப்ரோ, எனக்கு வந்து நான் 2 years வந்து வேலை பார்க்கல, எனக்கு கேப் இயர் வந்துருச்சு. கேப் இயர் இருந்தால் வந்து எந்த எம்ப்ளாயருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, யார் டிசைட் பண்ணுறா? நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இல்லை ப்ரோ, அது ஃபேக்ட் ப்ரோ. அது எப்படி ப்ரோ நான் டிசைட் பண்ணுறேன்? இண்டஸ்ட்ரியில் எது இருக்கோ அதான் ப்ரோ நான் சொல்கிறேன், உண்மையாக தானே ப்ரோ சொல்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் 3 ரியாலிட்டியை பார்த்துட்டு உண்மையை சொல்கிறீங்க. 3 ரியாலிட்டி இட்ஸ் அன் illusion, அது ஆல்ரெடி செத்து போச்சு. அப்போது கேப் இயர் இருக்கவங்க எவனுமே வந்து ஹை பே ஜாப்ல இந்த உலகத்தில் 8 பில்லியன் மக்கள் இருக்காங்க. 8 பில்லியன் பீப்புள் ஒருத்தன் கூட போனது இல்லையா? இருப்பாங்க ப்ரோ, எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ப்ரோ. அப்போ நீங்கள் எக்ஸப்ஷன் கிடையாதுன்னு நீங்கள் யார் டிசைட் பண்ணுறா? ஆமாம் ப்ரோ, நான் தான் ப்ரோ டிசைட் பண்ணுறேன். ஐ எம் நாட் எக்ஸப்ஷன் ப்ரோ. 3D ரியாலிட்டி உங்ககிட்ட வந்துட்டு டேலண்ட் இருக்கு ப்ரோ, பட் யூட்டிலைஸ் பண்ண தெரில அப்படின்னு சொன்னால் யார் சொன்னா? நான் என்னோட நல்ல டேலண்ட் யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ எம் ஸோ டேலண்டட். கம்பெனிஸ் வந்து என்கிட்ட வந்து எஞ்சுறாங்க, வாப்பா வந்து என் கம்பெனியில் ஜாயின் பண்ணப்பான்ட்டு. உங்களுக்கு தான் தெரில. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு லாட்ரி வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ 50 கோடி ரூபாய் லாட்ரி நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஓகே, பட் இதை வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணலை. பிகாஸ் ஷேர் பண்ணால் தேவையில்லாத ஜெலசி, தேவையில்லாத ஒரு பேச்செல்லாம் வரும்ன்றதுக்காக யூ வாண்ட் டு கீப் இட் அ சீக்ரெட். ஓகே, இவ்வளோ நாளா உங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காசுக்காகன்னு தே ஹாவ் அ வியூ ஆன் யூ. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஃபங்க்ஷனுக்கு போன அப்புறம் எல்லாரும் வந்து எப்படிப்பா போகுது லைஃப், எல்லாம் நல்லா போதா அப்படின்னு வந்து ஒரு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற அசம்ஷன் வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓகேங்க, நல்லா போகுது, ஓரளவுக்கு போதுங்க. என்னதான் உங்க அக்கௌண்ட்ல 50 கோடி ரூபாய் இருந்தாலுமே நீங்க என்ன சொல்றீங்க? யூ ஆர் பிரிட்டெண்டிங் தட் யூ ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் தெம் டு நோ. அதே மாதிரி தான் யார் என்ன வேணாலும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டோம், உங்களுக்கு எது உண்மைன்னு உள்ள டிசைட் பண்ணிட்டு அப்புறம் யூ கேன் ஜஸ்ட் பிரிட்டெண்ட். ஆமாங்க, டேலண்ட் யூட்டிலைஸ் பண்ண தெரியலங்க, என்னங்க பண்றது? யூ மண்டே டிங்கடிங்கன்னு ஆட்டிட்டு கிளம்புங்கன்றேன். அதை எடுத்துக்காம ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க திரும்பவும் சொல்றேன், மற்ற பீப்புள் உங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது இட்ஸ் a reflection about you. ஓகே,
நான் இம்மெச்சூர் நானே டிசைட் பண்ணிட்டேன் அப்புறம் தான் மற்றவங்களும் இம்மெச்சூர் அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? தே ஆர் அ ரிஃப்ளெக்ஷன். என்னோட பாஸ்ட் ஐடென்டிட்டி, என்னோட பாஸ்ட் அவேர்னஸ், என்ன யோசிச்சுட்டு இருந்தானோ, என்ன டிசிஷன்ஸ் எடுத்தனோ, எதுலாம் உண்மை நான் நினைச்சனோ அதை அவங்க கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. என்னோட ரிலேஷன்ஷிப்லேயே என்னோட பார்ட்னர் நிறைய தடவை வந்து ஏன் இவ்வளோ இம்மெச்சூராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ட்ரிகர் ஆகும். பிகாஸ் நானே ஐயோ நம்ம ரொம்ப சைல்டிஷாக இருக்குமோ, நம்ம ரொம்ப இம்மெச்சூராக இருக்குமோ, நானே அதை உண்மையான எடுத்துக்கிட்டு அதை டிசைட் பண்ண அப்புறம் தான் ஷீ ஸ்டார்ட் ரிஃப்ளெக்டிங் இட். ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் நான் எதுக்கு இதை சொல்லிக்கணும்? இது இந்த டெஃபினேஷனாக நான் எதுக்கு எடுத்துக்கணும்? ஐ எம் மெச்சூர் எனஃப். ஐ எம் எமோஷனலி வெரி மெச்சூர். ஐ எம் பர்ஃபெக்ட். என்னோட செல்ஃப் கான்செப்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஐ எம் பர்ஃபெக்ஷன்றது ஒரு அஃபர்மேஷன் டெய்லி காலைல சொல்வேன். ஓகே, தட் இம்ப்ளைஸ் எவ்ரி திங். ஐ ஆம் பர்ஃபெக்ஷன் சொல்லிக்கும் போது எனக்கு எந்த ஃப்ளாஸும் இல்லைன்னு தான் இம்ப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், ஐ செட் ஐ எம் இம்மெச்சூர். ஐ எம் மெச்சூர். ஐ எம் ஸோ மெச்சூர் தட் பீப்புள் சே என்னடா இந்த வயசுலேயும் உனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, என்னடா இவ்வளோ விஸ்டம் இருக்குது அப்படின்னு பீப்புள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. நான் இமேஜின் சீன்ஸ் வேர் பீப்புள் கம் டு மீ, என்னடா இந்த வயசுக்கு இவ்வளோ மெச்சூராக இருக்கியாடா அப்படின்னு பீப்புள் சொல்கிறதா நான் இமேஜின் பண்ணேன். பீப்புள் அக்னாலேஜ் மை மெச்சூரிட்டி இன் மை இமேஜினேஷன். ஒரு கடத்துக்கு மேலே மை பார்ட்னர் ஸ்டாப் சேயிங் இட். லிட்டரலா ஷீ செட் என்னடா மாறிட்டேன், ரொம்ப மாறிட்டேன். ஷீ செட் இட். இஃப் ஐ டிடன்ட் சேஞ்ச் ஹியர், நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்காம நான் என்னோட ஆக்ஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். நான் கடைசி வரைக்கும் இந்த பீப்புள், இந்த சொசைட்டி, இந்த சுற்றி இருக்கிற மக்கள் என்ன இம்மெச்சூர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ கெட் இட். நான் வந்து சில டைம் வந்து மற்றவங்களை வந்து கலாய்க்கிற மாதிரி இருக்கும், மற்றவங்க ஃபன் பண்ணுற அவங்க கஷ்டத்தை ஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து இமெயில சொல்லியிருக்காரு, ப்ரோ நான் அப்படி தான் இருந்தேன், ஐ வாஸ் லைக் யூ. நான் வந்து ஃபன் பண்ணுறேன், நான் வந்து கேலி பண்ணுறேன்னா ஐம் நாட் யூனோ உங்களை பார்த்து நான் கேலி பண்ணலாம், என்னை பார்த்து பண்ணிக்கிறேன், என்னோட பாஸ்ட் வேர்ஷனை பார்த்து நான் பண்ணிக்கிறேன். ஐ ஹவ் ஆல் த ரைட். நான் எனக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துக்கிறேன். நான் அஃபண்ட் ஆகிட்டேன் ப்ரோ, நான் அஃபண்ட் ஆகிட்டேன், நீ வந்து எப்படி ப்ரோ இப்படிலாம் சொல்லலாம்? ஓகே, பார்க்காதீங்க. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன், நான் கொடுக்குற நாலேஜ், நான் வந்து இது எனக்கு வேல்யூபிளாக இருக்குது, இது என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஐ வாண்ட் டு டீச் அதர் பீப்புள். அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் ஓகே நீங்கள் இந்த செகண்டில் இதை சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு தட் ரிஃப்ளெக்ட்ஸ் மோர் அபவுட் யூ தென் உங்கள் ப்ரையாரிட்டிஸ் எங்கே இருக்குன்னு அது எனக்கு சொல்லுது, அவ்வளோதான். ஸோ take this information seriously. Okay, take this information seriously because there's no point if you don't take this seriously. நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து உங்கள் டைம், உங்கள் அட்டென்ஷன், உங்கள் மணி இதெல்லாம் என் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இஃப் யூர் இன்வெஸ்டிங் இட், ஐ வாண்ட் டு சி சேஞ்ச் இன் யூ. ஐ வாண்ட் டு சி த சேஞ்ச். இப்போ இவர் சொல்கிறார், ரீசெண்டாக உங்கள் வீடியோஸ் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன், அது பார்த்த அப்புறம் ஒரு சின்ன கோல் மேக் பண்ணேன், அது வேறு ரூபத்தில் வந்து நடந்துச்சு. மந்த்லி 40,000 கிரெடிட் என் கையில் நான் விஷுவலைஸ் பண்ணால் அது எனக்கு வந்துருச்சுன்றார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் யுவர் வீடியோ. இதுதான் எனக்கு வேணும். ஓகே, இதுதான் எனக்கு வேணும். ஈவன் தோ ஹீ இஸ் ஸ்ட்ரகிளிங், ஹீ டுக் ஆக்ஷன், ஹீ இம்ப்ளிமெண்டட் இட் அண்ட் ஹீ ஸ்டில் காட் சம் ரிசல்ட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இவரால் அவரோட ஹோல் லைஃப்பையும் சேஞ்ச் அரவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம், ப்ரோ நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேவா? உங்கள் பேரை நான் சொல்ல மாட்டேன், உங்கள் இமெயில் நான் சொல்ல மாட்டேன், பட் இது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவரும் ஓகே ப்ரோ பண்ணிக்கோங்கன்னாரு. நவ் ஐ எம் ஹியர் டூயிங் திஸ் வீடியோ ஃபார் ஆல் யூ கைஸ். ஓகே, அவர் இந்த வீடியோலாம் பார்க்காம, ப்ரோ நீங்கள் வந்து என்னை கலாய்க்கிற மாதிரி இருக்குது ப்ரோ, நான் வந்து உங்கள் வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அவர் இந்த சின்ன ரிசல்ட் கூட அவரால் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. கடைசி வரைக்கும் அவர் சேஞ்ச் பண்ணியிருக்க முடியாது அவரை. ஸோ இஃப் ஐ நோ இந்த இன்ஃபர்மேஷனாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஆக்ஷன் இருக்கிறவங்களுக்கு நிஜமாவே ரிசல்ட்ஸ் தெரியுதுன்ற பட்சத்தில் ஐ டோன்ட் கேர் நீங்கள் அஃபண்ட் ஆகலாம். பிகாஸ் ஆக்சுவலாக பார்க்குற மக்கள் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நான் இல்லை, வெளியில் உங்கள் ஃபேவரட் ஆக்டர் ஒருத்தர் திட்டுறாரு, உங்கள் ஃபேவரட் பொலிட்டிஷியன் ஒருத்தர் திட்டுறாரு, உங்கள் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒருத்தர் திட்டுறாருன்னா அதுக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்? நீங்கள் எதுக்கு நீங்கள் அஃபண்ட் ஆகணும்? Who the F are they? Who the F am I to offend you? உங்கள் பவர் எதுக்கு மற்றவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், ஸோ யூ ஹாவ் த பவர். ஓகே, ஐம் ஜஸ்ட் யூஆர் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டிங். எல்லா நாளுமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த இமெயிலில் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகலை, எல்லா நேரமும் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யூ கேன் அந்த ஸ்விட்ச் வரும், அது வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ண மாதிரி நீங்கள் பிறந்த மொமெண்ட்லேருந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு, மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பவர் ஆன் பண்ணியாச்சு, அதை ஆஃபே பண்ண முடியாது. ஸோ அந்த பவரை கான்ஷியஸாக நம்ம எப்படி மாற்றுறது தான் இந்த சேனலு. ஓகே, இன்னொரு கமெண்ட் பார்த்தேன்,
ப்ரோ மேனிஃபெஸ்டேஷன் தானே என்ன ஸ்கில்ஸ் ப்ரோ கற்றுக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ஸ்கில் கிடையாது. யூ டூ இட் எவ்ரி டே. ஒரு மூச்சுலாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. நாளைக்கு எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்கில், இட் இஸ் அ பவர் யூ ஆல்ரெடி ஹேவ். அதை தாண்டி என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கணுமோ, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா மார்க்கெட்டிங் கற்றுக்கோங்க, சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா சேல்ஸ் கற்றுக்கோங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா ஏஐ கற்றுக்கோங்க. ஸ்கில்ஸ் ஆர் ஸ்டில் இம்பார்ட்டன்ட். யூ ஸ்டில் அ ஃபிசிக்கல் பீயிங். ஓகே, பட் இந்த ஸ்கில் இல்லை, இந்த ஸ்கில் இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்காதுன்றது அது உங்கள் லிமிடேஷன். ஏன் ஸ்கில்ஸ் எல்லாமே யாருமே வேலை வாங்குது இல்லையா ப்ரோ? அப்போ ஸ்கில்ஸே இல்லாமல் வேலை கிடைக்குமா ப்ரோ? ஓகே, அப்போ ஸ்கில்ஸே இல்லாமல் எவனுக்குமே இந்த உலகத்தில் வேலை கிடைச்சதே கிடையாதா? கிடைச்சிருக்கு. பிகாஸ் தே பிலீவ் இன் தெம்செல்ஃப், பிகாஸ் தே ஹேவ் த ஐடென்டிட்டி ஹூ ஆல்ரெடி ஹேஸ் அ ஜாப். ஏன் வேலைக்கு டிராகன் படம் பார்க்கலையா? டிராகன் படத்தில் அவன் தான் சீட் பண்ணாலுமே அவனுக்கு எதுவுமே தெரியாது தான். ஐம் நாட் சேயிங் யூ ஹேவ் டு சீட், ஐம் நாட் சேயிங் தட், பட் தேர் ஆர் பீப்புள் who are in very good positions without any skills. நேச்சுரலாக உங்களுக்கு வர ஆக்ஷனே எடுங்க. எனக்கு இந்த ஸ்கில் கற்றுக்கணும் போல இருக்குது, இது கற்றுக்கினா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்கள் உள் மனசு, உங்கள் கட் இன்ஸ்டிங்க்ட் சொல்லிட்டுனா அதை கற்றுக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்கில் வேணாம், எனக்கு ஸ்கில்லாம் இல்லாமல் என்னால் வேலை கிடைக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா ஓகே, யூ அப்ளை ஃபார் த ஜாப், யூ வில் கெட் த ஜாப். தேர்ஸ் நோ ரைட் ஆக்ஷன். நீங்கள் எடுக்கிற ஐடென்டிட்டிலேருந்து எந்த ஆக்ஷன் எடுத்தாலுமே அந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் வில் மேனிஃபெஸ்ட். எனக்கு ஈஸியாக ஜாப்ஸ் கிடைக்கும், எனக்கு ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்ற பட்சத்தில் இருந்து நீங்கள் ஸ்கில் கற்றுக்கல யூ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிகாஸ் தட் இஸ் த லா. பட் நீங்கள் அந்த எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும், எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர்ஸ் நிறைய வரும் அப்படி ஐடென்டிட்டியில் இருந்துக்கிட்டு எனக்கு ஸ்கில் கற்றுக்கணுன்ட்டு ஏதோ உள்குள்ள சொல்லுது. ஓகே, எனக்கு வந்து இப்போது சம் ஏஐ ஏஜென்ட், இந்த ஏஐ ஏஜென்ட்டை பற்றி நான் படித்தா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு எனக்கு உள் மனசு சொல்லுது. யுவர் இன்ட்யூஷன், உங்கள் இன்ட்யூஷன் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஓகே, உள்ள சொல்லுது, நான் எடுக்கிறேன். அந்த ஆக்ஷன் எடுத்த உடனே சம் ஆப்பர்ச்சுனிட்டி வில் கம். ஓகே, ஸோ நேச்சுரலாக யூ வில் ஸ்டார்ட் கிராவிடேட்டிங் டுவர்ட்ஸ் சர்டன் ஆக்ஷன்ஸ். அதை நீங்கள் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ அந்த 4 pillars ஆஃப் ஐடென்டிட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ முதல்ல போய் பாருங்கள். இந்த வீடியோ அமைச்ச நீங்கள் முதல்ல அந்த வீடியோவை போய் பார்த்து செல்ஃப் கான்செப்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கான்செப்ட் ஆஃப் செல்ஃபை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என் கரியர் லைஃப் சூப்பராக இருக்குது, என் கரியர் லைஃப் பர்ஃபெக்டாக இருக்குது, என் கரியர் லைஃப்க்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், என் கரியர் லைஃப்க்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், என் கரியர் லைஃப் இட்ஸ் பூமிங், இட்ஸ் த்ரைவிங் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் இமேஜினேஷனில் போய் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த கம்பெனிஸ் அவங்க வந்து கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் என்னோட கம்பெனிக்கு வாங்க, ப்ளீஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு 15 lakhs per annum ஜாப் தரோம், நாங்கள் வந்து 18 lakhs per annum ஜாப் தரோம். யூ விஷுவலைஸ் லைக் தட். அந்த இமேஜினேஷன் வந்து லாஜிக்கலாக இருக்கணும், எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் யோர் இமேஜினேஷன். நீங்கள் எது வேணால் இமேஜின் பண்ணலாம், அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ யூ இமேஜின் லைக் தட், யூஸ் இமேஜினேஷன் அண்ட் யூ ஸ்டே இன் த ஐடென்டிட்டி வேர் யுவர் கரியர் இஸ் ஸ்ட்ராங், your finances are strong, your finances are perfect, your career is perfect, you are perfect, you don't have these flaws, you are confident, you are mature, you can communicate very well. அண்ட் அந்த ஐடென்டிட்டியிலேருந்து என்ன ஆக்ஷன் எடுக்க தோணுதோ அதை எடுங்க. இந்த ஆக்ஷன் எடுக்கணுமா, இந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாதா நீங்கள் யோசிக்கிறீங்கன்னாவே நீங்கள் கரெக்டான ஐடென்டிட்டியில் இல்லை. ஓகே, அண்ட் ஸ்டாப் பேசிங் யுவர் கரண்ட் ப்ரெசன்ட் டுடே பேஸ்ட் ஆன் யுவர் பாஸ்ட். அதாவது பாஸ்ட்டை பார்த்துக்கிட்டு ப்ரெசென்ட்டை முடிவு பண்ணாதீங்க. பாஸ்ட்டில் நான் வந்து இதெல்லாம் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்டில் ஒன் சைட் லவ் பண்ணேன், பட் என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியல. ஸோ கோ இன்சைட் யுவர் இமேஜினேஷன், உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த சுச்சுவேஷனை திருப்பி அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போய் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி யூ இமேஜின் இட். அந்த பொண்ணு உங்களை அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி யூ இமேஜின் இட். இமேஜினேஷன் இஸ் அ ட்ரூ ரியாலிட்டி. இமேஜினேஷன் தான் இங்கே ட்ரூ ரியாலிட்டி. இந்த மென்டல் பிளேன் தான் இங்கே ட்ரூ ரியாலிட்டி, ஃபிசிக்கல் பிளேன் கிடையாது. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ண மாதிரி ஜஸ்ட் கற்பனை, இது வந்து ப்ரிட்டெண்டிங், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற லேபிள்ஸ். ஓகே, நீங்கள் எது இமேஜின் பண்ணுறீங்களோ அது ஆக்சுவலாக நடக்குது, அது ஆக்சுவலாக இங்கே நடக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணேன்னா நான் ஆக்சுவலாக ஃப்ரான்ஸில் இருந்திருக்கேன். நாட் இன் த ஃபிசிக்கல் வேர்ல்ட் ஆப்வியஸ்லி, பட் இந்த மென்டல் வேர்ல்ட் ஐ வாஸ் இன் ஃப்ரான்ஸ். த மொமெண்ட் ஐ இமேஜின் இட், மொமெண்ட் ஐ சே இட், இட் இஸ் டன், முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலையே, ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி யூ இமேஜின் இட், யூ அதை எல்லா எமோஷனல் ஃபீலிங்ஸையும் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் ஓகே நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், யூ ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஆஃப் த ட்ரூத். யூ ரிமைண்ட் யுவர் செல்ஃப், அதான் கீவேர்ட், ரிமைண்ட். ஞாபகப்படுத்திக்கோங்க, கரெக்டாக ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்கள் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்பவுமே உங்கள் சின்ன வயசுல நீங்கள் எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்திருக்கீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் பிகாஸ் த பாஸ்ட் டசன்ட் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட்.
ஒரு மெமரிக்கும் ஒரு இமேஜின் சீனுக்கும் இங்கே வித்தியாசமே தெரியாது. நான் ஆக்சுவல் நடந்த விஷயம்ன்ற உங்கள் மெமரியை இமேஜின் பண்ணுங்க அண்ட் நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுங்க. ரெண்டுத்தையுமே உங்கள் மைண்டுக்கு வித்தியாசமே தெரியாது. ஸோ த பாஸ்ட் டசன்ட் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட், த ஃபியூச்சர் டசன்ட் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட். ஸோ நீங்கள் ஃபியூச்சர் பற்றி பயப்படுறீங்க, பாஸ்ட் நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா அது நீங்கள் இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வரீங்க. ஆக்ஷன் எடுக்கிறேன் பட் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் ஐ ஆம் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட்ன்ற ஒரு செல்ஃப் கான்செப்ட் உங்களுக்கு இல்லையே. ஆக்ஷனை விடுங்க, எல்லா ஆக்ஷனையும் விடுங்க. நீங்கள் எடுக்கிற ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. ஓகே, யூ கம்ப்ளீட்லி ஃபர்கெட் அபவுட் த ஆக்ஷன்ஸ் யூ டேக். இங்கே என்ன நடக்குது, உங்கள் ஐடென்டிட்டியில் என்ன நடக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இமெயில் எல்லாமே நெகட்டிவாக தான் அமைச்சிருக்காரான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து எனக்கு நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் அவங்க என்னதான் பேரண்ட்ஸாக இருந்தாலுமே, என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே, தே ஆர் ஸ்டில் ரிஃப்ளெக்டிங் வாட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இன்டர்னலி. நீங்கள் உங்களுக்கே நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்களோ அதை தான் வெளில ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து நீங்கள் ஐ எம் மெச்சூர், ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் அ கிங். மற்றவங்க என்னோட கான்ஃபிடன்ஸ் பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அவங்க என்ன அட்மையர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களை நினச்சிக்கிறீங்க, அதை பற்றி அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட பேசிக்கிறீங்கன்ற பட்சத்தில் தே ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் இட். ஸோ அகெயின் கோ இன்சைட் யுவர் இமேஜினேஷன் அண்ட் சி பீப்புள். என்னடா இப்படி மாறிட்ட, என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, என்னடா உங்ககிட்ட ஏதோ சேஞ்ச் தெரியுது, என்னடா பண்ண, என்னடா ஒரு மாதிரி க்ளோ அப் ஆகியிருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு மற்ற பீப்புள், உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பார்ட்னர், உங்கள் சில்ட்ரன், இவங்க எல்லாருமே உங்களை பார்த்து உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் இட். அண்ட் ஒன்ஸ் யூ இமேஜின் இட், அதை முடிச்ச அப்புறம் அதுதான் ட்ரூத். பிகாஸ் நீங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பற்றி ஞாபகம் வருது, எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி பற்றி ஞாபகம் வருது, இதுதான் உங்கள் மெமரி ஆயிடுச்சு. நீங்கள் எதெல்லாம் இமேஜின் பண்ணுங்களோ அதெல்லாம் மெமரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மெமரியை திருப்பி ரீகலெக்ட் பண்ணுங்க. இல்லை எத்தனை பேர் வந்து எங்கிட்ட வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிருக்காங்க. நீங்கள் எதெல்லாம் இமேஜின் பண்ணுறீங்களோ அதெல்லாம் மெமரியை கன்வெர்ட் பண்ணி அந்த மெமரிஸை ரீவிசிட் பண்ணுங்க. ஸோ என்னால் ஜென்ரல் அட்வைஸ் ஸோ இந்த இமெயிலை வச்சு நான் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். பட் அதை தாண்டி சம் ஹிடன் பிளைண்ட் ஸ்பாட்ஸ், உங்கள் ஆக்சுவல் லைஃப் எப்படி இருக்குது, மற்றவங்க ஆக்சுவல்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அண்ட் உங்கள் ஆக்சுவலாக வேறு பாஸ்டில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பர்சனலைஸ்ட் அட்வைஸ் வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஓகே, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இதுதான் ப்ரோ பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட், பிகாஸ் ஐ டோன்ட் நோ யூ. ஓகே, ஸோ I hope this video was helpful for that particular person and for all the people who are watching this video. Okay, and yeah, membership இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை வச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடலான் இருக்கேன். பிகாஸ் மெம்பர்ஷிப்பில் நிறைய பேர் வீடியோஸும் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ் பார்த்தேன். அண்ட் ஒருத்தர் வந்து பான் அடிக்ஷன் பற்றி ஒரு வீடியோ கேட்டிருந்தாரு, அது எல்லாமே மெம்பர்ஷிப்பில் வருது. நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். உங்களோட ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா அது ஓகே, லிங்க் இருக்குது. அண்ட் கடைசியாக ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, திஸ் சேனல் இஸ் நாட் அபவுட் மேனிஃபெஸ்டிங், இல்லாத விஷயத்த உள்ள எடுத்துன்னு வர்றதுன்றது. மேனிஃபெஸ்டேஷன் யூ ஆர் டூயிங் இட் எவ்ரிடே. இந்த வீடியோவோட ஒரே ஒரு டேக்அவே எது எடுத்துக்கலாம்னா, யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் எவ்ரிடே. ஓகே, இந்த நவம்பர் மட்டும் நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் வந்து இட் ஆல்வேஸ் ஒர்க்கிங். ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங். எய்தர் இட்ஸ் ஒர்க்கிங் இன் யோர் ஃபேவர் ஆர் இட் இஸ் ஒர்க்கிங் இன் நாட் யோர் ஃபேவர். அவ்வளோதான். ஓகே, அண்ட் செல்ஃப் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப், ஐ ஆம், ஐ ஹாவ், பர்செப்ஷன், இந்த 4 பில்லர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். 4 pillars ஆஃப் ஐடென்டிட்டி சர்ச் பண்ணுங்க, நிதிஷன் போடுங்க, யூடியூப்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ தான் வரும், அந்த வீடியோவை பாருங்க. லாஸ்ட் 10 வீடியோ நான் போட்ட எல்லா வீடியோவும் பாருங்க. ஓகே, எல்லாமே பப்ளிக் வீடியோஸ், ஃப்ரீ வீடியோஸ், எல்லா வீடியோவுமே போய் பாருங்க. லாஸ்ட் 10 வீடியோஸை போய் பாருங்க, அதுலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். ஓகே, அதை தாண்டி 7 ஹவர்ஸ்க்கு ஒரு கோர்ஸும் போட்டிருக்கேன். ஓகே, அதை நீங்கள் பார்க்கணும் வேணும்னா பார்க்கலாம். பட் லாஸ்ட் 10 வீடியோஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 12 rules of manifestation, 4 pillars of identity, and இந்த வீடியோ அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச் தட் ஆஸ் வெல். லாஸ்ட் 10 வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். இந்த இமெயில் அமிச்சேன், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இமெயில் அமிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா திருப்பி ரீவாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கும் செகண்ட் டைம் பார்க்கறதுக்கும் எக்கச்சக்க வித்தியாசம் இருக்கும். Okay, so yeah, so that's it from me. I will see you in another video.